ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிறப்பாக நேற்றைய பூஜை எல்லாம் முடிஞ்சுதுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு மைண்டில் தோண்டிக்கிட்டே இருந்தது. என்ன பண்ணேன், இந்த சோஃபாவில் இருந்த துவைச்ச துணிங்க ஒரு 3 நாளோட துணிங்க இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு இன்றைக்கி அட்டை ஸ்ட்ரெச்சில் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் 4 மணி போல் அந்த டைமில் இருந்து பௌர்ணமி வேலைகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுற? நேற்று சிறப்பாக தைப்பூசம் முடித்தோம். நேற்று பால் குடம்லாம் எடுத்துட்டு எதுவுமே என்னால் பௌர்ணமிக்கு பட்சங்கள்லாம் செய்ய முடியல. இன்னைக்கு தை பௌர்ணமி இல்லையா, அதனால வடை பொங்கல் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. சூப்பராக கருப்பட்டி போட்டு முந்திரி போட்டு பச்சை கற்பூரம் போட்டு நெய் போட்டு தாளிச்சா ஒரு பொங்கல். இது வடை ரெடி ஆகிட்டு இருக்கு. 7:30 மணியோட இன்னைக்கு பௌர்ணமியும் முடிஞ்சிருது. அதனால இப்போ நம்ம போயிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு முனீஸ்வரனுக்கு பூஜைகள் போட்டுட்டு அழகா ஒரு அர்ச்சனை மேலேயே செய்துட்டு இதை பட்சணம்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு வர போகிறோம். எப்போவுமே நம்ம ஒரு வேண்டுதலை ஸ்ட்ராங்காக பண்ணுறோம் அப்படின்னா அது பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான காரணம் இருக்குது இந்த தை பௌர்ணமி பின்னாடி. அது என்னன்றதை நான் குட்டி ஸ்டோரியாக சொல்கிறேன். எங்களுக்கு 2023 ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு நான் ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் என்னோடய ஹஸ்பண்டோட கையும் உடஞ்சிருச்சு, பாப்பா கையெல்லாம் உடஞ்சிருந்தது. அதை நாங்கள் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கே எங்களுக்கு 1 இயர் கிட்ட எடுத்துருச்சு. கரெக்டாக அந்த எலும்பு முறிவு பிரிவு கிட்ட ஒரு தாத்தா இருந்தார். அவர் நல்ல பெரிய பட்டை அடிச்சுட்டு அது நடுவில் குங்குமம் போட்டு வச்சுக்கிட்டு பச்சை வேட்டி கட்டியிருந்தார், மஞ்சள் சட்டை போட்டுட்டு ருத்ராட்சம் நிறைய போட்டிருந்தார் கழுத்தில். அவருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் முகஜாடை பார்க்கும்போது எங்கள் அப்பாவை பெற்ற அப்பா மாதிரி இருந்தார், எங்கள் தாத்தா மாதிரியே இருந்தார். எனக்கு கண்ணில் தண்ணி தான் கொட்டுது. எனக்கு எந்த சாமியை வேண்டுறது என்ன பண்ணுறதுனே புரியல. இந்த பக்கம் குழந்தை அவள் கை உடஞ்சிருக்கா, இந்த சைடு இவர், இந்த பக்கம் ஓரத்தி, எல்லாருக்குமே ஒரு பேரிடியாக இருக்குது. எனக்கு கழுத்து நல்லா ஜாம் ஆகிடுச்சு. இவ்வளோ ஒரு பெரிய இதுவா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த தாத்தா 2 கையும் இப்படி எடுத்து அபயக்கரம் மாதிரி காமிச்சு ஒன்றும் இல்லைன்னாரு. அப்போது எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சுன்னா, இவர் சிவமா, இது யாருன்ற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா திருச்சி ஜிஹெச்ன்றது எங்களுக்கு என்ன ஏது யார் ஒன்றுமே தெரியாத ஊர். அங்கே யார் நம்மளுக்கு இப்படிலாம் சொல்ல போகிறான்ற மாதிரி இருந்துச்சு. அப்பத்துலேருந்து நான் ஒரு வேண்டுதல் வச்சேங்க. இன்னையிலேருந்து 3வது மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு நாங்கள் கிரிவலம் வரணும்ப்பா. அந்தளவுக்கு எங்கள் உடம்பை நீ ரெடி பண்ணி கொடு. ஏதோ நடந்துருச்சு, கர்ம வினையோ பாவமோ ஏதோ பண்ணிட்டோம், நடந்து போச்சு. எங்களை எப்படியாவது இதுலேருந்து மீட்டு கொண்டுட்டு வா, மனதைரியத்தை கொடுன்னு தான் வேண்டினேன். நம்பவே மாட்டீங்க, அதுலேருந்து 3வது மாதம் பார்த்திங்கன்னா தை பௌர்ணமி. அப்போ நாங்கள் நினச்ச மாதிரியே நாங்கள் கிரிவலம் போயிட்டு வந்தோங்க. அண்ணாமலையாரோட மகிமை சொல்ல சொல்ல இனிக்கும், அப்படியே நம்ம மனசெல்லாம் கரைஞ்சு போயிடும். அதுலேருந்து தான் எனக்கு சிவத்து மேலே அவ்வளோ நம்பிக்கையும் அவ்வளோ பற்றுதலும் வந்தது. அண்ணாமலையாருக்கு அரோகரா போட்டுட்டு அழகாக குலதெய்வ பூஜை எல்லாமே சேர்ந்தபடியாக இன்றைக்கி பௌர்ணமி நிறைவாயிடுச்சு.